வணக்கம். சித்தா ஆன்மீக அன்பர்களே, 23/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று வாக்கிய பஞ்சாங்கம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:02. இன்றைய சூலம் கிழக்கு. சூல பரிகாரம் தயிரை பயன்படுத்துவது. இன்றைய திதி இன்று அதிகாலை 2:04:20 வரை சதுர்த்தசி திதி, பின்பு பௌர்ணமி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:25 வரை வணிசை கரணம், பின்பு மாலை 5 வரை பத்திரை கரணம், பின்பு பவம். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11 மணி வரை சித்திரை நட்சத்திரம், பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு வரை அவிட்ட நட்சத்திரம், பின்பு சதய நட்சத்திரம். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம். மேசராசி அன்பர்களே, இன்று வெளிவட்டாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், பழைய நினைவுகளால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாகவும், தள்ளிப்போன சில காரியங்களை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், உடன் பிறந்தவர்களின் உறுதுணையால் இன்று வியாபாரத்திலும் தொழிலிலும் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும், உழைப்புக்கு ஏற்ற லாபத்தை அதிகரித்து தரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, இன்று தங்களுக்கு திடீர் பயணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவிக்கிடையே புரிதலை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கால்நடை தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், இன்று வரை உழைப்பிலும் தொழிலிலும் இருந்து வந்த சோர்வு விலகி உற்சாகத்தை தரக்கூடிய நாளாகவும், அரசு வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், மனதில் இருந்து வந்த பயம் விலகக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலுவையில் இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று தங்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறைந்து சுகத்தை தரக்கூடிய நாளாகவும், பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், சிற்றின்ப செயல்பாடுகளில் மனது அலைவாயக்கூடிய நாளாகவும், கடன் சார்ந்த பிரச்சனைகளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சிந்தனையை உருவாக்கக்கூடிய நாளாகவும், மனதில் உழைப்பு சார்ந்த எண்ணத்தை தூண்டக்கூடிய நாளாகவும், பெரியோர்களின் ஆலோசனையினால் மனதில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும், மற்றவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் குறையக்கூடிய நாளாகவும்,
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்களை முடித்து ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களே, தங்களின் தனிப்பட்ட விஷயங்களை, தனிப்பட்ட எண்ணங்களையும் தனிப்பட்ட வேலைகளையும் உருவாக்கக்கூடிய நாளாகவும், ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உழைக்கக்கூடிய நாளாகவும், அசையா சொத்துக்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், சிந்தனையின் போக்கில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், வாகன பயணங்களின் மூலம் ஆதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், கல்வி சார்ந்த பணிகளில் குழப்பங்களை சரி செய்யக்கூடிய நாளாகவும், சுபம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன எண்ணங்களில் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளில் தங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையின் மூலமாக நிலுவையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படக்கூடிய நாளாகவும், புதிய வாகனம் வாங்குவது குறித்த எண்ணங்களையும் ஆசையையும் உருவாக்கக்கூடிய நாளாகவும், உயர் பதவியில் இருப்பவர்கள், உயர் அதிகாரிகள் தங்களுடன் நெருக்கமான தொடர்பு ஏற்படக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், இன்று நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய நாளாகவும், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, இன்று தங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் நெருக்கமான நண்பர்களாக மாறக்கூடிய நாளாகவும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், புதிய வேலைக்கான முயற்சிகளை இன்று வெற்றி தரக்கூடிய நாளாகவும், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், வர்த்தக பணிகளில் ஆதாயத்தை அதிகரித்து தரக்கூடிய நாளாகவும், எதிலும் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், மற்ற வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், கவலையை மறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாளாகவும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை அதிகரித்து தரக்கூடிய நாளாகவும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. ராசி அன்பர்களே, மூன்றாவது மனிதரின் கருத்துக்களும் தலையீடும் தங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற வாக்குவாதங்களையும் குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும், பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக செயல்பட்டு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும், எதிலும் தனித்தன்மையுடன் செயல்படக்கூடிய நாளாகவும், வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நாளாகவும், தங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும்,
செலவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவாதங்களை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனித்தன்மையுடன் செயல்படக்கூடிய நாளாகவும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று தங்களுடைய பழைய வாகனங்களை சீர் செய்யக்கூடிய நாளாகவும், ஜாமீன்தாரர்கள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், உடல் தோற்ற பொலிவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் பாக்கிகளை பொறுமையுடன் வசூலிக்க வேண்டிய நாளாகவும், மற்றவர்களிடம் தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை கூறுவதையும் பகிர்வதையும் தவிர்க்க வேண்டிய நாளாகவும், உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், தொழிலில் ஊழியர்களிடம் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், மற்றவர்களிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாட்டை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பதவி உயர்வு தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான சூழ்நிலையை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும், பெரியோர்களின் ஆலோசனைகளால் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும், அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும், மனதில் புதுவிதமான சிந்தனைகளினால் தாமதத்தையும் மந்தத்தையும் உருவாக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, தங்களின் முயற்சிக்கு ஏற்ப உழைப்புக்கு ஏற்ப முன்னேற்றங்களும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து செயல்படக்கூடிய நாளாகவும், மறைமுகமாக இருந்து வந்த பகைவரையும் போட்டிகளையும் கண்டறிந்து வெற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும், எதிர்பாராத பயணங்களின் மூலம் முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், விவசாய சார்ந்த பணிகளில் சற்று ஆலோசனைகளை பெற்று செயல்பட வேண்டிய நாளாகவும், வரவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிக்கும் உழைப்புக்கும் ஏற்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் ஆலோசனையை பெற்று செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, இன்று ஆன்மீக சார்ந்த சிந்தனைகளும் ஆன்மீக வழிபாட்டிலும் நாட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், வெளியூர் பயணங்கள் வெளியூர் வர்த்தகங்களில் இன்று அலைச்சலும் மன அமைதியையும் குறைக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரத்திலும் அலுவலகத்திலும் சக ஊழியர்கள் தங்களை வருத்தப்படுத்தக்கூடிய நாளாகவும்,
மாணவர்களின் கல்வி தொடர்பான அலைச்சலை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு மனதிற்கு நம்பிக்கையை தரக்கூடிய நாளாகவும், இன்று சுகம் நிறைந்த நாளாகவும் அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மீனராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், பயனற்ற பேச்சுகளையும் தங்களுடைய கருத்துக்களை கூறுவதிலும் நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் சில தாமதத்திற்கு பின்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், உயர் அதிகாரிகளை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்று கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடிய நாளாகவும், தங்களின் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு முன்பு ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டிய நாளாகவும், ஆராய்ச்சிகள் சார்ந்த பணிகளில் சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள். அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி.